ஸோ ஸ்கூல் ப்ரேயர்ஸ்ல நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? கந்த சஷ்டி கவசம் அது வந்து பாடுவாங்க. இன்னும் சிலர் வந்து கிறிஸ்டியானிட்டி பாடல்கள் பாடுவாங்க. இயேசுதான் மீட்பாளர் என்றெல்லாம். ஸோ இது வந்து கந்த சஷ்டி கவசம் என்பது வந்து முருகனை வேண்டி பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள், உதவி தேடக்கூடியவர்கள், குணமடைதலை தேடக்கூடியவர்களுடைய ஒரு பாடல் இது. ஆனா வந்து இது ஷிர்காக இருக்கிறது இஸ்லாமிய பார்வையில. ஏன்னா, பாதுகாப்பா அல்லாஹ்விடம் மட்டும் தான் நம்ம கேட்க வேண்டும். அந்த பாடல்ல வந்து எல்லா இடங்களிலும் காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கு. நோய்களை போக்கக்கூடிய சக்தி இருக்கு. கண்காணிக்கக்கூடிய சக்தி இருக்கு என்று முருகனை பற்றி பாடுவாங்க. ஸோ அல்லாஹ்வுக்குரிய பண்புகள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு முருகனுக்கு வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. இது வந்து ஷிர்கான ஒரு அம்சம். ஸோ இது போன்ற பாடல்கள் பாடப்படும்போது அமைதியாக இருந்து கொள்வது சிறந்தது. ஸோ கிறிஸ்டியானிட்டி பாடல்கள்ல கூட அ கர்த்தரை வந்து துதியுங்கள் என்று தொடங்கக்கூடிய பாடல்கள்லாம் போடுவாங்க இல்லைங்களா? இயேசுவின் நாமம் வந்து இனிதானது என்றெல்லாம் போட்டிருப்பாங்க. இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடிய பாடல்கள் போட்டிருப்பாங்க. இயேசு ராஜா வாழ்க என்றெல்லாம் பாடல்கள் வரும். கடவுளாக இயேசுவை நம்பக்கூடிய ஒரு பாடல்கள் எவ்வளவோ பாடப்பட்டிருக்கும். இது போன்ற நேரங்கள்ல அமைதியாக இருந்து கொள்வது நல்லது. இல்ல நல்ல இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ்ல பிள்ளைங்கள கூடுமான வரைக்கும் சேர்த்து படிக்க வைப்பது நல்லது. ஏன்னா கிறிஸ்தவ தெய்வீக நம்பிக்கையை கொண்ட பாடல்கள் தான் இங்க பாடப்படுது. ஸோ அமைதியா நின்று கொள்ளலாம் இந்த நேரங்கள்ல. மனசுல துவா திக்ர்கள் செஞ்சு கொள்ளலாம். சூரா ஃபாத்திஹா ஓதிக் கொள்ளலாம். அது போன்று செய்யலாம். மேலும் தமிழ் தாய் வாழ்த்து கூட பாடுவாங்கல்ல. தமிழ் தாய் என மண்ணை அல்லது மொழியை தெய்வீகமாக உருவகப்படுத்துவது வந்து இதுவும் வந்து பல நேரங்கள்ல வந்து அறிஞர்கள் இது வந்து ஷிர்கான, ஹராமான விஷயங்களுக்கு இட்டு போகும் என்று சொல்லுவாங்க. காட் பிளெஸ் அவர் சோல், லார்ட் கைட் அஸ் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இது கிறிஸ்துவ லார்டை குறிக்கக்கூடிய பாடல்கள்.